வணக்கம். பல்சுவை பெட்டகத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று சர்வதேச புலிகள் தினம். புலிகள் தினம் என்று நாம் ஏன் ஆதரிக்கிறோம், கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். காட்டில் வாழ்கிற புலிக்கு போய் நம்முடைய பாதுகாப்பு என்ன இருக்குது, நாம் ஏன் அதை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கேள்வி நமக்குள் எழலாம். கண்டிப்பாக புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் புலிகள் அழிந்துவிட்டால் காடுகள் அழிந்துவிடும். காடுகள் செழுமையாக இருக்க முடியாது. காட்டில் ஒரு உணவு சங்கிலி சமமாக இருப்பதற்கு புலிகள் தான் காரணம். உலக அளவிலே நம்முடைய நாட்டில் தான் 70 விழுக்காட்டுக்கு மேலே புலிகள் வாழ்கிறது. ஏறக்குறை 3000க்கும் அதிகமான புலிகள் இந்தியாவில் இருக்கிறது. அதனால் இந்திய அரசு புலிகளை பாதுகாப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறது. அதற்கு காரணம், அதாவது புல்வெளி பகுதிகளெல்லாம் நிறைய அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய மக்கள் பல தாவரங்களை அழிப்பதற்காக காடுகளை அழிக்கிறார்கள். அப்படி அழிக்கிற போது புலிகள் நம்ம நாட்டுக்குள் வந்து விடுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், புலிகள் நாட்டுக்குள் வந்துருச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அது வரல. அதனுடைய வாழ்விடத்தை நாம் பிடித்து கொண்டோம். அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யும்? தமிழ்நாட்டில் களக்காடு புலிகள் சரணாலயம் என்றெல்லாம் இருக்கிறது. இந்தியாவில் நிறைய புலிகள் சரணாலயம் வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் காரணம் என்னவென்றால், புலிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒரு பூனை இனத்தை சார்ந்தது தான் புலி. அதில் பெரிய இனம் என்பது புலி இனம்தான். உலக அளவில் 70 விழுக்காடு என்று நான் குறிப்பிட்டேன். இந்தியாவில் இதை பாதுகாத்தால் தான் நம்முடைய காடுகளை பாதுகாக்க முடியும். அதை நாம் விட்டுவிடுகிறோம். புலி என்பது மிக முக்கியமானது, ஒரு வீரத்துக்கு மிக முக்கியமானது. சோழ அரசுக்கு தெரியும் நமக்கு புலி சின்னம், புலிக்கொடி என்றால் வீரம்தான் இல்லையா? நம்முடைய தமிழனை கூட ஒரு பாயும் புலி என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு தமிழ் திரைப்படம் கூட ஒன்று வந்திருக்கிறது. அது எந்த இடத்தில் எடுத்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. அந்த டைட்டில் அது மாதிரி இருக்கும். அதனால் ஒரு வீரத்தை அடையாளப்படுத்துகிறதாக புலி நாம் கருதுகிறோம். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. தமிழ் இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறது, இன்றும் சொல்லிக் கொண்டு இருக்கிறது, நாளையும் சொல்லும் நிச்சயமாக. அந்த அடிப்படையில் அந்த புலிகளை நாம் பாதுகாக்கிற இடத்தில் இருக்கிறோம். புலிகள் காடுகளில், பெரும்பாலும் காடுகளில், அடர்ந்த காடுகளில் அது வாழ்கிறது. இன்னொன்று, பார்வையற்றவர்களுக்கும் புலிக்கும் ஒரு சம்பந்தம் இருப்பதாக உணர்கிறேன். என்னவென்றால், புலி குட்டி பிறக்கும் போது அதுக்கு பார்வை இருக்கிறது இல்லை, அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த வாசனையை வைத்து தான் நுகர்ந்து தன்னுடைய தாய் உணவு எல்லாவற்றையும் கண்டுகொள்கிறது. பாருங்கள், விசித்திரமாக இருக்கிறது அல்லவா? உண்மையிலேயே இயற்கையினுடைய படைப்பு ரொம்ப அதிசயமானது, ஆச்சரியமானது. புலி அந்த குட்டிக்கு கண்ணு தெரியாது. அப்புறம் போக போகத்தான் அது பார்வை பெறுகிறது. ஆகவே பிறக்கும்போது இந்த உலகத்தை பார்ப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஒரு படைப்பு புலியினுடைய அந்த பிறப்பு. அது இயற்கை அப்படித்தான் அமைத்திருக்கிறது. புலியெல்லாம் ஒரு ஆபத்து வந்தால் ஒன்று சேர்ந்து விடுகிறது. எல்லா புலிகளும் ஒன்று சேர்ந்து விடுகிறது. அந்த ஒற்றுமை நம்மிடம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நமக்குள் எப்பொழுதுமே எழ வேண்டும். புலிகளை பார்த்து இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மற்ற விலங்குகளை அது தாக்குகிறது. அதனுடைய பசிக்காகத்தான் தாக்கும். பசி இல்லை என்றால் எதுவும் செய்யாது. அது ரொம்ப ஆபத்தான மிருகம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். சாதுவாகத்தான் இருக்கும். அது ஆபத்து வருகிற போது அது இயல்பாகவே அதனுடைய கோபத்தை காட்டத்தான் செய்யும். இன்னொன்று, இந்த மான்கள், புள்ளிமான், கடமான், இந்த மாதிரியான மான்கள் இவையெல்லாம் வேட்டையாடப்படுகிறது. அதெல்லாம் வேட்டையாடுகிற போது, வேட்டையாடி முடிஞ்ச பிறகு என்ன ஆயிடுதுன்னா, புலிகளுடைய பசிக்காக வெளியில் வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அதையெல்லாம் அழிக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்தால்தான் அதற்கு உணவு. ஒன்றை ஒன்று சாப்பிட்டு சமமாக வைத்துக் கொள்கிறது. காட்டினுடைய அந்த தன்னுடைய இனப்பெருக்கத்தை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது. அது உணவாகவும் இருக்கலாம், பாதுகாப்பாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பாதுகாப்புக்கு, ஒரு காட்டினுடைய பாதுகாப்புக்கு புலி என்பது மிக முக்கியமானது. காட்டுக்கு ராஜா சிங்கம் என்கிறோம். அதுக்கு அடுத்த இடத்தில் இருப்பது புலிதான். ஆகவே புலியினுடைய அந்த வீரம், அந்த விவேகம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. 1 மணி நேரத்துக்கு ஏறக்குறைய 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் என்றுகிறார்கள். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர், அது அவ்வளோ தூரம் போய் இறை தேடி கொண்டு வரும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த புள்ளி விவரங்கள் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் அதனுடைய வீரமும் அதனுடைய தேடலும் மிக மிக முக்கியமானது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படிப்பட்ட புலியை நாம் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். பள்ளி பாடங்களிலும் சரி, கல்லூரியிலும் சரி, இதெல்லாம் சொல்லித்தர வேண்டும். அப்படி சொல்லுகிற போது நிச்சயமாக புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய காடு மிக முக்கியமானது. காடு நிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நம் நாடு இருக்காது. காடு இல்லை என்றால் நாடு இல்லை. அது ரொம்ப முக்கியமானது. புலிகளை பாதுகாப்போம்.